என் பேர் ஆனந்த். என்னோடய ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் மம்மிகிட்ட தான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க தான் எனக்காக இங்கே வந்து ஃபாதர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. 9 வாரம் ஆச்சு இப்போது. ஸோ எனக்கு பொண்ணு கிடச்சிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. எனக்காக வேண்டிகிட்ட எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. இங்கே 22ஆம் தேதி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற எரியோட்டில் தான் வந்து மேரேஜ் வச்சுருக்கோம். 25ஆம் தேதி உடுமலைப்பேட்டையில் ரிசப்ஷன் வச்சுருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க. நம்பிக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல முறையில் திருமண காரியங்கள் திருமணம் முடிந்து உடைய புது பொண்ணோடு இங்கே வாங்க. வாழ்த்துக்கள். நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அடுத்த சாட்சி வாங்க மாசிலா. மரியே வாழ்க, சூசையே வாழ்க. என் பேர் மாசிலா. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக என் மருமகளுக்கு நிறைய பேர்த்திட்ட நான் வேலைக்கு சொல்லியிருந்தேன். திடீர்னு அவளுக்கு கம்பெனியிலேருந்து கோயம்புத்தூர் பீலமேட்டில் ஐடி கம்பெனியிலேருந்து வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க இன்டர்வியூக்கு வந்தவங்க. அப்போ இந்த 100 பேரும் வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க, மேலே போகிறாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் பாஸ் பண்ணுறாங்க, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடுறாங்க. போனவங்கெல்லாம் போன மாதிரி சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரே பயம். இது என்னடா, போனவங்கெல்லாம் திரும்பி வராங்க, நீ நம்ம மருமகளும் வந்து இதில் பாஸ் பண்ணுவாளா, இல்லை வேலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம். அப்போவே அந்த இடத்துல உட்காந்து நான் ஆனமலை மாதாட்ட நல்லா ஜெபம் பண்ணேன். இந்த மாதிரி என் மருமக இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவள் பாஸ் பண்ணி வரணும், மாதாவே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவள் நைட் 8 மணிக்கு தான் அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வந்தானே, பாப்பா நீ செலக்ட் ஆன அத்தை, நான் 3 ரவுண்டுலேயும் செலக்ட் ஆகிட்டேன், இனி இமெயிலில் அனுப்புனாத்தாத்த எனக்கு வேலை அப்படி. கண்டிப்பாக மாதா உனக்கு இமெயிலில் வேலை கிடைக்கிற அளவுக்கு உனக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு. நேற்றுக்கு இமெயிலிருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இனி ஒரு 2 நாளில் உங்களை வந்து வேலைக்கு நாங்கள் கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மாதாவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இது அல்லி இருந்தாலும் அடுத்த முறை நீங்கள் வருகின்ற போது சாட்சியாக வரணும். அதனால் இங்கே மாந்திரியமோ தாந்திரியமோ இல்லை, நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் விடுதலை அடைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கூறுவதெல்லாம் என்ன, உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது, உன் விசுவாசம் உனக்கு சுகம் கொடுத்தது, நீ நம்பினாய் விடுதலை அடைந்தாய். அதனால் நீங்கள் என்ன கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் பிரச்சனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் மன அழுத்தத்தோடும் போராட்டத்தோடும் கடன் சுமையோடும் இழப்போடும் அப்படிங்களா பலதரப்பட்ட நிலையோடு நீங்கள் இந்த நாளில் இங்கே வந்திருக்கக்கூடும். சரி, நம்ம ஆனமலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒன்று நீங்கள் நினச்சிக்கிங்க. ஆனமலைக்கு வருவதே நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பதுக்கு தான் வரணும். மன கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, சரி நான் ஆனமலைக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்தால் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். வெறும் வியாபாரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பலதரப்பட்ட நிலை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? விட்டுட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? நாய்க்குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? நாய் இருக்கா? அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுட்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி வீடு கட்டக்கூடிய பணியெல்லாம் கொத்தனார் என்ன செய்கிறாங்களோ தெரியல, இன்றைக்கி லீவு, அதனால் வந்திருக்கீங்க. அதனால் அன்புமிகளே, இவ்வாறாக பலதரப்பட்ட பணிகள் நிமித்தமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் நல்லதே நடக்கும். அதனால் நம்முடைய நல்ல எண்ணங்கள் தான் நம்மை நல்லா வாழ வைக்கும் இல்லைங்களா? அதனால் ரீனா ஜாய் அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அம்மா ரீனா அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஆனமலைக்கு வந்திருக்கீங்க. வாங்க, இன்னும் மனம் ரிலாக்ஸாக ஆகும். நம்ம நிறைய நேரங்களில் பார்ப்பதுக்கு ஹெல்த்தியாக இருப்போம், ஆனால் ரொம்ப வீக்காக இருப்போம் இல்லைங்களா? ஒரு சில பேர் வீக்காக இருக்கிற ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா வீக்காக இருக்கும். ஒரு சின்ன ஒரு தூசி படக்கூட தும்மலாக வரும். இதனால் அருமையான விதத்தில் இந்த எண்ணெயானது அபிஷேகம் செய்யப்படுது. ஆவியானவருடைய பாடல் பாடுறோம். அது பாடிய பிறகு ஒவ்வொருவருக்கும் நெத்தியில் கரங்களில் கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்குங்க. உங்கள் உடம்புல எங்கே வியாதி, என்ன வலி, என்ன மாத்திரை மருந்து எடுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே சொல்ல முடியாத காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். அது நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான்
அந்த பக்தி பரவசத்தோடு இந்த எண்ணெயை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாம் முழந்தால் படியிடுவோமா? மண்டியிடுங்க மக்களே. முழந்தால் படியிடுங்க மக்களே. முழந்தால் படிக்கிட்டு கரங்களை எல்லாம் மேலே உயர்த்துக்க. முடியாதங்க உட்காந்துக்க, ரொம்ப கஷ்டப்படணும். லில்லியம்மா ரொம்ப கஷ்டப்படணும், உட்காந்துக்கங்க சேர்லேயே. கரங்களை எல்லாம் மேலே உயர்த்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்கால்லாம் போட வேணாம், சரிங்களா? வேடிக்கை பார்க்காத பாப்பா, 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கணும், உன் மனசு இங்கே தான் இருக்கணும். சின்ன பிள்ளைலையா, பெரியவங்க மனசே சின்ன பிள்ளை மனசுமா இருக்கும். அப்போ சின்ன பிள்ளை எப்படி இருக்கும், அந்த பிள்ளை அங்கே ரொம்ப லூட்டி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் கரங்களை எல்லாம் மேலே உயர்த்துங்க, அப்படியே கண்களை மூடுங்க. ஆவியானவர் இறங்கி வந்து இந்த எண்ணெயை அபிஷேகம் செய்யணும், நம்மையும் ஆசீர்வதிக்கணும் என்ற கரங்களை மேலே உயர்த்தி, அது அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த ஆவியானவர், அன்று சீடர்கள் மேல் இறங்கி வந்த ஆவியானவர், அன்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் இறங்கி வந்த ஆவியானவர், இதோ அன்னை மரியாள் மேல் இறங்கி வந்த ஆவியானவர் என்று நம்மையும் ஆட்கொள்ளும்படியாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை அச்சிட்டு அபிஷேகம் செய்து வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கும்படியாக நாம் இணைந்து இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து பாடி, விண்ணப்பத்தை கேட்பவர்